வரக்கூடிய இது இருந்தா அது என்ன ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு. ஏன்னா இவ்வளவு நாளா அது ஃப்ரீ விட்டுட்டாங்க, ஆனா இனிமேல் விடுவாங்கன்ற நம்பிக்கை இல்லை. நிறைய இது வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்திலேயே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான எஸ்பி ஆஃபீஸ்களுக்கும் கமிஷன் ஆஃபீஸ்களுக்கும் ஸ்ட்ரெயிட்டாவே மேஜிஸ்ட்ரேட் போட்டு வந்து இது பண்ணிடுறாங்க, வாரண்ட் அமைச்சிடுறாங்க. சம்மனை வீட்டுக்கு அனுப்புவாங்களாம், இல்லைன்னா அட்ரஸ் அனுப்பலாம். பட் வாரண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மாதிரி அதிகார மூவ்மெண்ட் சொல்லக்கூடிய ஆஃபீஸருக்கு தான் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருந்தாலும் இல்ல சம்மன் ஏதாவது ரீகால், அதாவது வாரண்டை ரீகால் பண்ணாம இருந்திருந்தாலும், சம்மன் ஏதாவது வந்து அதை நீங்க இக்னோர் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இது. இதை மீறி நீங்க வந்து இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பு பொறுத்த வரைக்கும், காவல்துறை பொறுத்த வரைக்கும் வந்த உடனே உங்களை அரசு இதுக்கெல்லாம் போக மாட்டாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் தேடி வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து போகும். இதனால் வரைக்கும் இந்த காவல்துறை ஸ்ட்ரைட்டாவே அவங்க பண்ணதில்லை. ஸோ இந்த வாரண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யார் எடுத்துட்டு வருவா? அது வரைக்கும் இந்த ஒரு சம்மன் இருந்து வாரண்ட் இருந்ததுன்னா இந்த கலெக்ஷன் என்ன எடுத்துட்டு வரும், இல்லைன்னா இந்த மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுவோம், உங்க மேல வாரண்ட் இருக்கு பணம் கட்டுங்க, இதான் சொல்லுவோம். இல்லைங்க வாரண்ட் இருக்கு சிறைக்கு போங்க, நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது அவனால பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால அப்படி இருந்ததுன்னா இந்த நேரஸ்ட் ஒரு அட்வொகேட் ஆஃபீஸ் அன்னைக்கு ஒரு அட்வொகேட் கேட்டு அடுத்து என்ன பண்ணலாங்கிறது தெளிவா வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆப்ல பெரும்பாலும் வந்து ரெக்கவரி ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இது. ஏன் அடுத்தது ஆர்பிட்ரேஷன் பத்தி நம்ம போதுமான வீடியோ போட்டுருக்கோம். அதனால இப்ப இருக்கக்கூடிய இந்த கிரிமினல் கேஸ்ல இந்த 3 கேட்டகரியில வர கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்றாங்க. இந்த 3 கேட்டகரியில உங்களுக்கு வந்திருக்கணும். ஒன்னு 138 ஆஃப் நெகட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் போட்டிருக்கணும், இல்ல பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் 2007 செக்ஷன் 25ல போட்டிருக்கணும். அப்படி இல்லையா 318 316 கிளாஸ் 2 பாரதி நாய் சுரக்ஷால உங்களுக்கு இந்த கேஸை வந்து போட்டிருக்கணும். 3 இருந்திருந்தாக்கா ஒரு அட்வொகேட்டை வச்சு ரீகால் பண்ணிக்கிறதோ இல்ல அப்பீல் ஆகுறதோ இல்ல கேசஸ் பாஸ் பெட்டிஷன் போடுறதோ ஏதோ டிசிஷன் வந்து வச்சு முடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வரி சொன்னதில்லை, ஏன்னா இனிமேட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா லோன் ரெக்கவரி ப்ராசஸுக்கு வந்து நம்ம எவ்வளவு சொன்னாலும் கேட்கறது இல்லை. அதையே கலெக்ஷன் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ பர்மனன்டான சொல்யூஷன் என்னங்கிறத வந்து வீடியோ சொல்லிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. அதற்கு நன்றி. உங்கள் செக்யூர்ட் அன்செக்யூர்ட் லோன் கிரெடிட் கார்டு டிஃபால்ட் குறித்த சந்தேகங்களுக்கு வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.